வணக்கம். சித்தகேர் உணவை மருந்து உணவு. இன்னைக்கு மூலிகைகளே நிறைய அதிக பேருக்கு தெரிஞ்ச கஸ்தூரி மஞ்சள் பற்றி பார்க்கலாம். இந்த கஸ்தூரி மஞ்சள் அப்படிங்கிறது வந்து சாதாரண நம்ம விரலி மஞ்சள் மாதிரி, அதாவது கிழங்கு கீழே விளையிற மஞ்சள் மாதிரி இல்லாமல் கஸ்தூரி மஞ்சள் டோட்டல் டிஃப்ரெண்ட்டானது. மருத்துவ குணத்துக்காக இதை அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. முக்கியமாக வெளிப்பூச்சி, இது வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து நல்ல கொஞ்சம் கைப்புத்தன்மையும் கொஞ்சம் சூடு ஏற்றக்கூடிய தன்மையும் உள்ளது தான் இந்த கஸ்தூரி மஞ்சள். இதை வந்து பொதுவாக ஸ்கின்ல தடவிட்டே வரும்போது சொறி சிறங்கு அது வந்து முற்றிலுமாக குணமாகும். இதை தேய்ச்சி குளிக்கும் போது நலுங்கு மாலை நிறையவே சேர்த்துப்பாங்க. இதோட சேர்த்து மற்ற பொருட்களும் சேர்த்து குளிக்கும் போது மேனில உள்ள அலர்ஜி எல்லாமே நமக்கு வராது. அப்படியே வந்தாலும் அந்த அலர்ஜி உடனே குணமாகக்கூடிய வல்லது இந்த கஸ்தூரி மஞ்சள். இந்த கஸ்தூரி மஞ்சளை உட்கொள்றதுக்காக சித்த மருந்துகள்ல யூஸ் பண்ணப்படுது. அதே மாதிரி சித்த மருந்துகள்ல இந்த கஸ்தூரி மஞ்சளை சாப்பிடும் போது இந்த கஸ்தூரி மஞ்சளை சுத்தி செஞ்சுட்டு சித்த மருத்துவர்கள் இதை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ஆலோசனை பிரகாரம் இந்த கஸ்தூரி மஞ்சளை உள்ளுக்குள்ள நம்ம எடுத்துக்கிட்டே வரலாம். இந்த கஸ்தூரி மஞ்சள்ல நல்லெண்ணெய் விளக்குல, அதான் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றின விளக்குல கஸ்தூரி மஞ்சளை சுட்டுட்டு அது கரியா இருக்கும் போது நல்ல மூக்குல முகர்ந்துட்டு வந்தோம் அப்படின்னா சுவாச காசம், அதாவது ஆஸ்மா பிரச்சனையும் சரி இருமல் பிரச்சனையும் சரி உடனே குணமாகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த கஸ்தூரி மஞ்சளை நல்லா அரைச்சி தேங்காய் எண்ணெயில கொஞ்சம் லைட்டா அந்த பொடியை போட்டு கொஞ்சம் கதகதப்பா ஆன பிறகு இந்த தேங்காய் எண்ணெயை எங்கெங்க வலி இருக்கோ, தேக வலி அப்படின்னு சொல்றாங்க, உடம்புல வேற எங்கெங்க வலி இருக்கோ, டயர்ட்னஸ் இருக்கோ அங்கெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த உடல் வலி தீரும் அப்படின்னு சொல்றாங்க. அதேமாரி சருமத்தில் உள்ள நோய்கள் சரியாக போகணும் அப்படின்னா சித்த மருத்துவர்களோட ஆலோசனைப்படி இந்த கஸ்தூரி மஞ்சளை ஒரு 100 கிராம் அளவு வெந்நீரில் போட்டு கலந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கஸ்தூரி மஞ்சளை சுற்றி செஞ்சுருக்கணும். அது சித்த மருத்துவர்களோட ஆலோசனைப்படி தான் செய்ய முடியும். இதே கஸ்தூரி மஞ்சளை மேல் பூச்சா பூசலாம் அப்படின்னா நல்லா வெந்நீரில் குழைச்சி நல்லா பவுடர் ஆக்கி வெந்நீரில் குழைச்சி பூசிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைப்போ சிக்கக்காயோ போட்டு தேய்க்கும் போது இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து உடம்புல உள்ள அலர்ஜி எல்லாம் சரி பண்ணி நல்லா மேனியை வந்து மினுமினுப்பாக வைக்கும். நல்ல கலர், அதாவது அவங்களோட ஆக்சுவல் கலரை வந்து இந்த சன்னால் ஏற்படுற டேன் எல்லாம் சரி பண்ணிட்டு, வெயிலால் ஏற்படுற எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டு அந்த உண்மையான கலர் நமக்கு வந்து சீக்கிரமாகவே கிடச்சிரும். சுத்தமான கஸ்தூரி மஞ்சள் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச நாட்டு மருந்து கடைகளில், அதுவும் எதான் இந்த மலையில தான் அதிகமாக விளையும். இது இப்போ மருந்துகளுக்காக நிறைய விளைவிக்கப்படுது. அதனால கஸ்தூரி மஞ்சள் கிடைக்கணும் அப்படின்னா நல்ல தெரிஞ்ச நாட்டு மருந்து கடையில் வாங்கி நம்ம நலுங்குமான்னு சொல்கிற பூசி தேய்க்கிற குளியல் மருந்தில் கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு அதில் வந்து இந்த கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ஸ்கின் டிசீஸ் எதுவுமே நமக்கு வராது. குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஸ்கின் நல்ல மேனி வந்து மினுமினுப்பாக இருக்கும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் சித்த கேரை அணுகுங்க.